தஞ்சை புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவில் ஆடி மாத முத்துப்பள்ளக்கு பெருவிழா கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. 101வது ஆண்டாக மாரியம்மனுக்கு பால்குட உற்சவம் விமர்சையாக நடைபெற்று வருவதை தற்பொழுது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்து கூடுதல் விவரங்கள் வழங்குவதற்காக செய்தியாளர் சரவணன் இணைப்பில் உள்ளார். வணக்கம் சரவணன், இதுகுறித்த விவரங்களை பகிரலாம். வணக்கம் அஸ்வினி. தஞ்சாவூர் புன்னைநல்லூர் ஸ்ரீ மாரியம்மன் முத்துப்பல்லக்கு பெருவிழா 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பால்குடம் எடுத்து அலகு குத்தியும் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். தஞ்சையை அடுத்து புன்னைநல்லூரில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மாரியம்மன் கோவில் உள்ளது. இக்கோவில் உள்ள அம்மன் புற்று மண்ணால் ஆனது. அதனால் அபிஷேகம் எதுவும் செய்யப்படுவதில்லை. 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தைல காப்பு மட்டும் சாற்றப்படுகிறது. மிகவும் பிரசித்தி பெற்ற இக்கோவிலான ஆண்டுதோறும் ஆடி மாத முத்து பல்லாக்கு பெருவிழா பால்குடம் உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். இதை அடுத்து சுற்றுவட்டார பகுதிகளில் சேர்ந்த பக்தர்கள் 101வது ஆண்டாக அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் கோவிலுக்கு பால்குடம் உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்று வருகின்றன. மாரியம்மன் கோவிலிருந்து சிவன் கோயில் நாதஸ்வரம் மேலதாளங்கள் முழங்க 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பொதுமக்கள் பால்குடம் எடுத்து அலகு குத்தியும் 4 ராஜவீதிகளின் வழியாக நடந்து சென்று வருகின்றன. பின்னர் மாரியம்மன் கோயிலை சென்றடைந்து தங்கள் நேர்த்திக்கடனையும் செலுத்துவார்கள் பொதுமக்கள். அதனைத் தொடர்ந்து மாரியம்மன் கோவில் அம்மனுக்கு பால் அபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். அஸ்வினி, விரிவான தகவலுக்கு நன்றி சரவணன்.